ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம 2018 ரொம்பவே சூப்பராக மோட்டிவேஷ்னல் படமாக ரிலீஸ் ஆகியிருந்திருக்க சூயி தாகா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்குறவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். நம்ம பிஸ்னஸில் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஷார்ட் டைமில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிற படம் தான் இந்த படம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையனோட குடும்பமே தையல் குடும்பமாக இருந்த பட்சத்தில் அப்பாவுக்கு ஐயோ இந்த தையல்னால நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு நம்ம இதுக்கு மேலே வளரணும்னா கவர்மெண்ட் ஜாப் தான் போடணும், கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறார். ஆனால் அவரோட பையனுக்கு ஏன் தாத்தா பண்ண அதே தொழிலை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க அப்பாவுக்கு பிடிக்கல. இல்லை இதிலெல்லாம் நமக்கு ராசியே இல்லை, நீ அதனால் வேறு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனும் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலையில் ஏதோ பிரச்சனை வர தன்னோட மனைவியோட ஊக்கத்தினால இல்லை தாத்தா பார்க்குற தொழிலை நம்மளும் பார்ப்போம், நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தையல் தொழிலை கையில் எடுக்கிறாங்க. முதல்ல ரோட்டில் ஒரு கடையை போட்டு அங்கே உட்காருவோம் அப்படிங்கிறப்ப தான் பிஸ்னஸே கிடைக்காதுங்கிறப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ எனக்கு சாரீ கம்ஃபர்டபுளாக இல்லை, வேறு எதாவது ட்ரெஸ்ஸு கொடு, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு அப்படிங்கிறப்ப தான் அந்த பொண்ணுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் நம்ம மாமியாருக்கு நம்மளே ட்ரெஸ்ஸு தைக்கக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து தன் மாமியாருக்கு ஒரு மேக்ஸி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மேக்ஸி ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போக இவங்கக்கிட்டேயே அட்வான்ஸ் பே பண்ணி எங்களுக்கும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்கக்கிட்ட தைக்கிறதுக்கு தையல் மிஷின் இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட தையல் மிஷின் தான் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அதையும் பொறாமத்தனத்தினால அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஐயோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை பண்ண போகிறோங்கிறப்போ ஒரு இடத்துல ஃப்ரீ மிஷின் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீ மிஷின் கிடைக்கணும்னா அங்கே தையல் தைச்சு காமிச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் கிடைக்கும். பட் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்கேருந்து அங்கே போகிறதே ரொம்ப ஜாஸ்தியான கிலோமீட்ரு. அப்படி இருந்தாலும் சைக்கிளில் வேகமாக சைக்கிள் ஓட்டி கால் அடிபட்டு அங்கேயும் ரீச் ஆயிடுவாங்க. பட் கடைசியில் பார்த்தா கால் அடிபட்டதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற மீன் டைமுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட வைஃப் தான் அங்கே போய் அந்த டெய்லரிங்கை தான் அட்டன் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த விஷயம் என்னன்னே தெரியாது. பிகாஸ் நூல் கோர்க்கிறத கூட அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. அவங்க சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து அப்படியே பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணாலும் அவங்களால அந்த விஷயத்த பண்ணவே முடியல. ரொம்ப அழுகுறாங்க, போச்சு நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிது, நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப அங்கே சண்டை போட்டு டேய் போங்கடா இதெல்லாம் முடியாது, நான் என் வேலையை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு காலெல்லாம் கட்டு போட்டு யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு உள்ளே வந்துடுவாங்க. அப்போ தான் அந்த வைஃபுக்கு உயிரே வரும். 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்து தைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வேறு கால் அடிபட்டுருக்கு இல்லையா. ஸோ பெடலிங்கை அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துல ஒரு பில்லோ கவரை ஸ்டிச் பண்ணும். ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ண அவங்களுக்கு அந்த மிஷினும் கிடச்சிரும். இதுக்கப்புறம் கதையை பார்ட் 2ல் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.